Hi, work power energy அந்த சாப்டர்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் என்னன்னா a body of mass m is moved along a straight line by a machine delivering constant power p. The distance moved by the body in the time t is proportional to. அதாவது டிஸ்டன்ஸ்க்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படி தான் கேட்டிருக்காங்க. இன்னும் கொஸ்டினை சொல்லணும்னா ஒரு பாடி ஆஃப் மாஸ் எம், அதாவது எம் மாஸில் ஒரு பாடி வந்து கான்ஸ்டன்ட் பவர் அதில் வந்து ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்படி இருக்க பட்சத்தில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா டிஸ்டன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆப்ஷனில் டைம் இருக்குது. சரி, ஓகே. இப்போது எனக்கு டிஸ்டன்ஸுக்கும் டைமுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக என்ன ரிலேஷன் அப்படின்றது தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்னென்னா பவருக்கும் வெலாசிட்டிக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. பவர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. சரி, ஓகே. இன்னும் இந்த ஃபோர்ஸை பிரேக் டவுன் பண்ணோம்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ இதை ஃபர்தராக மாஸ் இன்ட்டு டிவி பை டிடி இன்ட்டு வெலாசிட்டி. ஸோ நான் இந்த டிவி பை டிடியை ஒரு சைடு வச்சுக்கிட்டேன், அதாவது வி டிவி. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பி பை எம் இன்ட்டு டிடி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஓகேயா? இதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு பி பை எம் இன்ட்டு டி ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை 2 ரெண்டு சைடும் இன்டகிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 2p by m into t. So v equal to root of 2p by m into t power 1 by 2. பாருங்கள், வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் ரிலேஷன் அப்டைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி கூட ஃபர்தராக பிரேக் டவுன் பண்ணலாம். எப்படின்னா dx by dt. ஸோ dx by dt equal to root of 2p by m into t power 1 by 2. ஸோ dx equal to dt அந்த சைடு கொண்டு போயிட்டா சிம்பிள் சம் தான். பட் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மட்டும் என்னென்னு தெரிஞ்சிட்டா போதும். t power 1 by 2 into dt, மற்றபடி ஜஸ்ட்டு சிம்பிள் இன்டகிரேஷன்ஸ் தான். ஸோ இது வந்து ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது எக்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நமக்கு கான்ஸ்டன்ட் ரூட் ஆஃப் 2p by m இன்ட்டு t power 1 by 2 dt டிஃப்ரென்ஷியேட்னா t power 3 by 2. ஸோ நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமில் எப்படி ப்ரொபோஷனாலிட்டியாக இருக்குன்னா இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஏன்னா கான்ஸ்டன்ட் பவர் மாஸும் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு t power 3 by 2. ஸோ we can get this option in option B. ஸோ ஆப்ஷன் பி தான் ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே பாருங்கள், மேபி ப்ராப்ளம் படிக்கும்போது நமக்கு ஆன்சர் தெரியாமல் இருந்திருக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிரேக் டவுன்ஸ் எப்படி பிரேக் டவுன் பண்ணுறீங்க, அதாவது எக்ஸுக்கும் டீக்கும் ரிலேஷன் கேட்டிருக்காங்க, நமக்கு தெரியாது. ஸோ கொடுத்துருக்க கிவன் வச்சு ஒவ்வொரு டேர்ம்ஸாக ஃபஸ்ட்டு வெலாசிட்டிக்கு எடுக்கிறேன், வெலாசிட்டிலேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கிறேன். ஸோ அந்த ஐடியா நமக்கு மனசில் வந்துச்சுன்னா ப்ராப்ளம் சிம்பிள். புதுசாக இருக்குது அப்படின்றதுனா கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை.